ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் சுதாவின் அழகிய இளம் சேனலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி காலையில் வாசலில் கோலம் போட்டிருந்தேன். முடிச்சுட்டு நான் லெமன் நிறைய கீழே விழுந்துருச்சு. எங்கள் வீட்டு மரத்தில் லெமன் கொஞ்சம் இருக்குது. காற்று அடிச்சதுன்னா அது ஃபுல்லாகவே கீழே விழுந்துடும். பாப்பாவுக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்காக நான் வெளியில் வந்தேன். பார்த்தா விழுந்துருந்தது. டெய்லி இப்படி தான் ஒரு 10 பழமாவது கீழே விழுந்துடும் காற்றுல. இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டில் லெமன் சம்மர் சீசனில் எனக்கு பிரச்சனையே இல்லை. வீட்லேயே லெமன் டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கிறது அது மாதிரி பார்த்துப்போம். அக்கம் பக்கத்துலேயும் யாருக்காவது கொடுத்துருவேன். நான் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு. வெத்தலை கொடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வரவே இல்லை எனக்கு சுத்தமாக. அதனால் அதை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் நர்சரியில் போயிட்டு வெத்தலை கொடி வாங்கிட்டு வச்சேன். இப்போ இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வேர் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல மணி பிளான்ட் இருக்குது. இதையே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இது எல்லாத்தையும் எடுத்துடலாங்க, எடுத்துட்டு நம்ம தொட்டி மாதிரி வச்சு அதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி. ஏன் நான் மணி பிளான்ட்டை எடுத்துடலான்னு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல பாம்பு வருதுங்க. பாம்பு வந்துச்சுன்னா அது கீழே போய் படுத்துக்குது, தெரிய மாட்டேங்குது. அப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த பக்கம் தண்ணி ஏதாவது ஊற்ற வந்தால் பயமாக இருக்குது. இது முல்லைக்கொடி. நான் வீடு கட்டினப்போ ஒரு முல்லைக்கொடி செடி வச்சுருந்தேன். அது வீடு பெயிண்ட் அடிக்க வந்தவங்க அதை ஃபுல்லாக எடுத்து கீழே போட்டுட்டாங்க. ரெண்டாவது அதை தூக்கி கட்டவே இல்லை, மொத்தமும் வீணாக போச்சு. மனசே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முல்லைக்கொடி செடி வாங்கிட்டு வச்சு இதை நான் மேலே ஏற்றிட்டேன். இப்போது மேலே போனால் அங்கங்கே கொஞ்சம் பூ இருக்கும், பறிச்சிக்குவேன். இது லெமன் இப்போ விழுந்துச்சிங்களா கீழே, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் இன்னும் ஒரு 10-15 பழத்துக்கு இருக்கும். நான் யூஸ் பண்ணது போக மீதி பக்கத்தில் கொடுத்துருவேன். நான் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் தோசை தாங்க. இன்றைக்கி வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன். அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சு, இஞ்சி பூண்டெல்லாம் வறுத்து வச்சு அரைச்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் சீக்கிரமாக சாதம் வடிச்சிட்டேன். காலையில் சாப்பிட்ட பாத்திரம், மாவு பாத்திரம்லாம் கிடக்கு, இன்னும் அது கழுவவே இல்லை. அப்புறமா தான் கழுவணும். சாதம் மட்டும் வடித்து விட்டுருக்கேன். இன்றைக்கி கத்திரிக்காய் அப்படியே தொக்கு மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க. சரி, அது வச்சுட்டு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பொரியலுக்கு வானலும் வச்சுட்டேன். அதுக்கு நடுவில் பையன் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் கட் பண்ணி கொடுமான்னு கேட்டிருந்தான். காலையில் பாப்பாவுக்கு அந்த ட்ராகன் ஃப்ரூட் பிங்க் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அத்திப்பழமும் கொடுத்துருந்தேன். அது மீதி இருந்தது. சரி, அதை கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். சைடில் கத்திரிக்காயும் தாளித்து விட்டுட்டேன். நான் அத்திப்பழம் நைட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பையன் கடைக்கு போயிருக்கான். நான் வைமா, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். என் ஹஸ்பண்டுக்கு, என் பையனுக்கு, எனக்கு, எங்கள் 3 பேருக்கும் இது போதும். அத்திப்பழமும் கழுவி வச்சுருக்கேன். அத்திப்பழம் சாப்பிட்றதுல எனக்கு ஒரு பயம் என்னென்னா, அதில் புழு இருக்குமோ அப்படின்றது தான் எனக்கு பயம். அதை பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, நம்மளும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜிக்காக வேலை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி பழமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அது சாப்பிடும்போது எனக்கு பயம் தாங்க. அத்திப்பழம் பாருங்கள், பிரித்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் உள்ளே எதுவும் பூச்சி இருக்குமோ என்னமோன்ட்டு. இதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடு கொஞ்சம் பெருக்காமல் இருந்தது. பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வருவோம். போயிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாமே நான் பார்ப்பேன். பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் மற்ற வேலைகளை பார்ப்பேன். இது என்னை சார்ந்தவங்களுக்கு நான் எல்லாருக்குமே தெரியும். இங்கே எனக்கு வாக்கிங் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிடுவோம். காலையில் 7:30 மணிக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போவாள். அவளை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாக்கிங்க்கு போவோம் நம்ம 2 பேரும். இப்போ பையன் வீட்டில் தான் இருக்கான். அவன் 12th முடிச்சிட்டாரு சாரு. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டான். அவன் இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். இன்னும் அவன் ஓப்பன் பண்ணல காலேஜ். அது முடிச்சதுக்கப்புறம் அவரும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாருன்னா எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாயிரும். சாப்பாடு கட்டுற வேலையெல்லாம் எனக்கு கம்மி தான் அவனுக்கு. இதுக்கப்புறம் காலேஜ்லேயே சாப்பாடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சார் வந்துட்டார். பழம் கொடுத்தேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவன் முகத்தை காமிச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்போ காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டார்ல, ஐயோ என் முகத்தை காமிச்சிடாதீங்க அப்படின்றான். சாதம் வச்சிட்டேன். ரசம், கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சமையல் இதுதான். தயிர் இருக்குது, தயிரோடு விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்.
இது மாதிரி தான் கிரேவியாக வந்து வச்சுக்குவேன். ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் சரியாக இருக்கும், சாதத்துக்கும் சரியாக இருக்கும். தயிரும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். வாஷிங் மிஷின் போட்டிருந்தேன், ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் மேலே வந்து காய போட்டுடணும். ஏற்கனவே காய வச்சு எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிடக்கு, ஒரு சேர் நிறைய கிடக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து மடித்து வைக்கணும். இது எல்லாத்தையும் மடித்து வச்சதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.